ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ஒரு 3 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. அதாவது ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து தனிவட்டியும் அசலும் சேர்ந்த வேல்யூ. சோ தனிவட்டிக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா PNR டிவைடட் பை 100ங்கிற ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலால இப்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த 6372 இருந்து அசலை மைனஸ் பண்ணணும். அதாவது அசலும் சேர்ந்துதான் இந்த வேல்யூல இருக்கு இல்லையா, அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸ் பிளஸ் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அசல் வேல்யூவான அந்த P வேல்யூ நமக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். சோ 6372 minus P equal to P into 3 into 6 divided by 100. So இதுல என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடுவோம். So 6372 equal to 18P by 100 plus P. இந்த மைனஸ் P இந்த சைடு வரும்போது பிளஸ் P ஆ மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ண போறோம். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா 18P plus 100P கிடைக்கும் divided by 100 இங்கிட்டு அதே வேல்யூ. அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப P மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் அதர் சைடு கொண்டு போயிட்டோம்னா P ஈக்குவல் டு 6372 இன்ட்டு 100 டிவைடட் பை 118 கிடைக்கும். இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 5400 ரூபாய். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனிவட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனிவட்டியில் 4.5 ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டது. ரெண்டோடைய இன்ட்ரெஸ்டோடைய டிஃபரன்ஸ் வந்து 412 ரூபா 50 பைசா எனில் கொடுக்கப்பட்ட தொகை. அதாவது 2 இயர் சொல்லியிருக்காங்க, 3.5 வருஷம் 4.5 வருஷம். இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான், ஆனா அமௌண்ட் வேரி ஆகும் இல்லையா, அதோடைய டிஃபரன்ஸும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நம்ம தனிவட்டி ஃபார்முலா தான் எப்பயும் போல PNR by 100 ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஆனா 2 இயர் இருக்கு இல்லையா, 2 இயருக்கும் தனித்தனியா பண்ணி 2 இயர் ரெடியூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 3.5 வருஷத்தை என்னன்னு எடுத்துக்க போறோம்னா இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு மாத்தலாம் 7/2 எழுதலாம். அதே மாதிரி 4.5 வருஷம் வந்து 9/2 எழுதலாம். அதாவது இயருக்கு பதிலா எண்ணுக்கு பதிலா n/2 and 9/2ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11% தான். அதை அப்படியே வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வாங்க சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா P into 9 into 11/2 into 100 minus P into 7 into 11/2 into 100. அதாவது டிஃபரன்ஸ் சொன்னாலும் ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணிருக்கோம். இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 412.50. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளால சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும். அந்த பாயிண்ட போக வைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா 100ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் இந்த சைடு. ஓகேங்களா, இந்த சைடு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பாப்போம் நம்ம. சோ இங்க வந்து P இன்ட்டு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுல ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த P இன்ட்டு 11 இன்ட்டு 2 இன்ட்டு 100ங்கிற அந்த வேல்யூ வந்து காமனா இருக்கு. அதை வந்து நம்ம காமனா எடுத்துடலாம். அப்படி காமனா எடுத்தோம்னா ரிமைனிங் இங்க என்ன இருக்கும், 9 இருக்கும், இங்க வந்து 7 இருக்கும். ஓகேங்களா, இந்த சைடு வந்து இந்த பாயிண்ட் போயிடும் இல்லையா, டிவைடட் பை 100 இந்த வேல்யூ இருக்கும். இப்ப இந்த ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணும்போது 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். சோ P இன்ட்டு 11 இன்ட்டு 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 100. ஓகேங்களா, இந்த சைடு 41250 டிவைடட் பை 100ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 100 டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணினா ரிமைனிங் வந்து P யோட வேல்யூ ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். P ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், 3750ங்கிற வேல்யூ கிடைக்கும். நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு வட்டி ரூபாய் 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து 6 மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து 100 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்ப அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 9 மந்த்ஸ்க்கு வேற ஒரு அமௌண்ட் போடுறாங்க, அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை வச்சு என்ன பண்ணணும், நம்ம 9 மந்த்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்போ வந்து இயர்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டைரக்டா என் வேல்யூ எடுத்துக்கலாம். இங்க வந்து இயருக்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
மாசம் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அந்த 6 மாசத்தை முதல்ல இயருக்கு மாத்தணும். சோ 6/12 எடுத்துக்கணும். அதே மாதிரி 9 months நம்ம என்ன எடுத்துக்கோம், 9/12 எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஃபார்முலால போட்டு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், PNR/100. அந்த ஃபார்முலால தான் இப்ப இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம், நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா என்ன போடணும், 100ன்னு போடணும். பி வேல்யூ 2500, எண்ணுக்கு பதிலா 6, டினாமினேட்டர்ல 12. டினாமினேட்டர்ல ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு, இன்ட்டு 6 தான் தெரியாது. சோ இந்த 6 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் அதர் சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணோம்னா ரொம்பவே சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சோ இதுல வந்து இப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 1 2ன்னு கிடைக்கும். சோ R ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 8% கிடைக்கும். இப்ப R வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்து அடுத்து வந்து 9 monthsக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 9 monthsக்கு எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க, 3200 இன்ட்டு 9 இன்ட்டு 8, அதாவது பெர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அதை தான் இங்க போட்டிருக்கோம், டிவைடட் பை 100. ஓகேங்களா, இன்ட்டு 12 வரும். ஏன்னா 9/12 தான் நம்ம மந்த்ஸ் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 192 rupees கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.